வெல்கம் டு டெக்கார் சீரிஸ். என்னடா ட்ரீயோட நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? அது ஆக்சுவலாக ஒரு பைன் ட்ரீ மாதிரி இருக்குல்லங்க. டேபிள் மேலே வச்சுக்கலாம். வுட்டில் மேக் பண்ணது. சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்துருக்கிறோம். நல்ல குவாலிட்டியான ஐட்டம். பட் ஆக்சுவலாக வந்து இது ஒரு டெக்கார் ப்ராப் மட்டும் இல்லை, இதுக்கு இன்னொரு யூஸும் இருக்குது. அது என்னென்னு இப்போ பாருங்களேன், காமிக்கிறேன். பாருங்கள், இந்த பைன் ட்ரீயில் இருக்கிற ஒவ்வொரு செட் ஆஃப் பால் ஆஃப் லீவ்ஸையும் தனியாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து டேபிள் இருக்குல்லங்க, நம்மளோட டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டு அந்த பாத்திரத்தை மேலே வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பைன் ட்ரீ அப்படியே அந்த பாத்திரத்தோட சப்போர்ட்டாக மாறிடுங்க. பார்த்திங்கன்னா தெரியுது, அந்த ட்ரீ வந்து அந்த ட்ரீயோட லீவ்ஸ் வந்து பாத்திரத்தோட சப்போர்ட்டாக எடுத்துக்கும். அப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சாலும் இதோட பேஸ் சப்போர்ட் அப்படியே மாறிடும். இதில் மாறிட்டு என்ன ஆகும் அப்படின்னா, அது சூடு வந்து டைனிங் டேபிளுக்கு போகாது. இது வந்து பார்த்திங்கன்னா டைனிங் டேபிளில் பாட் ஹோல்டர். இது மாதிரி 4 பீஸ் இதில் இருக்குது. இதில் 2 செட் ஆஃப் ட்ரீஸ் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா 8 பாத்திரம் வச்சுக்கலாம் டைனிங் டேபிள் மேலே. சூடான பாத்திரத்தை இது மேலே வைக்கும்போது ஒன்றும் ஆகாது. ஒன்ஸ் இந்த பாத்திரத்தை எடுத்துட்டோம்னா அழகாக இது லீஃப் மாதிரி கேர்ள் ஆயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம எந்த டைரெக்ஷனாலும் திருப்பி அதை வந்து நம்ம மாட்டி வச்சுக்கலாம். மாட்டி வச்சிட்டோம்னா பார்க்குறதுக்கு மறுபடியும் ட்ரீயாட்ட மாறிடும். அந்த ட்ரீயோட லீவ்ஸ்லாம் சுற்றி வச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நாளையுமே தனியாக எடுத்துக்கலாம். வேலை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் அழகாக கோத்து நம்ம அழகாக டைனிங் டேபிள் மேலே வச்சுக்கலாம். யாருக்குமே தெரியாது அந்த பாட்டோட பேஸ் இருக்கிற ரிங்ஸ் எல்லாம் அங்கங்கே கிடந்துட்டு இருக்கும், அசிங்கமாக இருக்கும். பட் இது வந்து டைனிங் டேபிளே இடத்த அடைக்காமல் உட்காந்துக்கும். பாட்ஸ் வரும்போது மட்டும் இது வந்து அந்த பாட் ஹோல்டராக மாறிடும். யாருக்காவது வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள். சேஃபாக பேக் பண்ணி அனுப்பிவிட்றோம். தேங்க்யூ.